சமைச்சா கஞ்சி குடிக்கணும், அந்த கஞ்சி ஊற்றக்கூடாது. அந்த கஞ்சியில் உயர்ந்த சத்து நிறைந்திருக்கிறது. அதில் நாட்டுப்பழம், நாட்டு தக்காளி, நாட்டு பொருள், மருந்தடிக்காத பொருள், உயர்வானது, சிறப்பான, பாரம்பரியமாக வர்றது, ஆர்கானிக்காக அதில் எல்லாம் சத்து நிறைஞ்சிருக்குது. இந்த பச்சரிசியில் உள்ள சத்தானது மூளைக்கு நன்றாக ஊட்டச்சத்தை கொடுக்கும், உயிர் சத்தை கொடுக்கும். ஆனால் அதே அளவு இந்த புழுங்கல் அரிசி கொடுக்காது. அதில் ஒரு நன்மை, இதில் ஒரு நன்மை, அதில் ஒரு ட்ராபேக், இதில் ஒரு ட்ராபேக். அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று வர இயற்கை முறையிலே விவசாயம் செய்யப்பட்டு உரம் போடாமல், மருந்து அடிக்காமல் வேப்ப எண்ணெய் அடிப்பாங்க, அது பரவாயில்ல. மரத்து தழையும் மாட்டு கழிவையும் போட்டு நெல்லை உற்பத்தி பண்ணுவாங்க. அதில் அரிசியை சமைச்சா கஞ்சி குடிக்கணும், அந்த கஞ்சி ஊற்றக்கூடாது. அந்த கஞ்சியில் உயர்ந்த சத்து நிறைந்திருக்கிறது. ஆனால் இப்போது வருகின்ற 5 தரம் மருந்து அடித்து 3 தரம் உரம் போட்ட அரிசியில் உள்ள மட்டும்தான் கஞ்சியை சாப்பிடக்கூடாதுன்னு. அதில் உள்ள கஞ்சியை சாப்பிடணும், நீராகாரம் சாப்பிடணும், உடம்புக்கு ஆரோக்கியம். ஆக இப்போது புதுசாக செய்யக்கூடிய இயற்கை விவசாயத்தினால் வருகின்ற அரிசி, பருப்பு, கரும்பு, சர்க்கரை, எல்லா பொருளையும் நாம் சாப்பிடணும், சுவைச்சு சாப்பிடணும், நிறமாக சாப்பிடணும். விலை அதிகமானா பரவாயில்ல, அதை நம்ம கொடுத்து வாங்கி சாப்பிடணும். அதே போல் இப்போ மாம்பழத்தை கூட கார்பன்லாம் வச்சு பழக்கி இது பண்ணுறாங்க. இதில் வெளிநாட்டிலேருந்து வர பழங்கள் மாதிரி சிட்டியிலேருந்து வர பழங்கள்லாம் அவன் கார்பன் வச்சு பருக்க வச்சு சீக்கிரமாக விற்கணுங்கிறான். அது நாட்டுப்புறத்துக்கு வர அந்த நாட்டு மாம்பழம்லாம் நான் தான் சாப்பிட்றேன். அதை எந்த பழமாக இருந்தாலும் 1 மணி நேரம் தண்ணியில் போட்டுறது, அந்த 1 மணி நேரம் தண்ணியில் ஊறுறது, அது நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அந்த தோலை புறம் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பழத்தை சாப்பிட்டா ஒன்றும் ஆகலை. அதில் நாட்டுப்பழம், நாட்டு தக்காளி, நாட்டு பொருள், மருந்தடிக்காத பொருள், உயர்வானது, சிறப்பான, பாரம்பரியமாக வர்றது, ஆர்கானிக்காக அதில் எல்லாம் சத்து நிறைஞ்சிருக்குது. இப்போது இன்ஆர்கானிக்காக இப்போ செய்யக்கூடிய அனைத்துலேயும் அந்த ஆர்டிஃபிஷியலாக செய்யும்போது சக்தி இழந்து விடுகிறது. அதோடைய ஆர்டிஃபிஷியல் சேரும்போது உடம்பு, ஏன்னா இந்த தக்காளி சொல்லிங்களா, அதை கூட அவங்க பெங்களூர் தக்காளியில் இந்த புதுசாக கிராஸில் பண்ணும்போது பல இதெல்லாம் சேர்த்துடுறாங்க. அப்போது அது சக்தி குறைவு, நோயை உண்டாகும். வேறு வழி இல்லாமல் நம்ம அதை வாங்குகிறோம். அரிசியில் பச்சரிசி சிறப்பாக, புழுங்கல் அரிசி சிறப்பாக? பச்சரிசி சத்து முழுசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் புழுங்கல் அரிசி உடம்புக்கு நோயை விளைவிக்காது. சக்தி மிகுதி பச்சரிசி, ஆனால் நோய் இல்லாதது புழுங்கல் அரிசி. ஏன்னா அதை ஒரு தரம் வேக வச்சு அந்த புழுங்கலை அரைச்சி சாப்பிடும்போது அது ஈஸிலி டைஜஸ்டட் ஃபுட் ஆகிடுது. ஆனால் பச்சரிசி கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது புழுங்கல் அரிசி ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஆக பெரும்பாலும் பச்சை அரிசியை விட புழுங்கல் அரிசி சிறப்பானது. அந்த பச்சரிசி மூளையினுடைய செயல்பாட்டுக்கு சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதான் அதில் வேக வச்சு, நெல்லை வேக வச்சு அது புழுங்கல் அரிசி, நெல்லை வேக வைக்காம பச்சையாக அரைச்சா அது பச்சரிசி. இப்போ இதில் சத்து அதிகம் இருக்குது. இந்த பச்சரிசியில் உள்ள சத்தானது மூளைக்கு நன்றாக ஊட்டச்சத்தை கொடுக்கும், உயிர் சத்தை கொடுக்கும். ஆனால் அதே அளவு இந்த புழுங்கல் அரிசி கொடுக்காது. அதில் ஒரு நன்மை, இதில் ஒரு நன்மை, அதில் ஒரு ட்ராபேக், இதில் ஒரு ட்ராபேக். அதில் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்று வர. உடல் வயசானவங்க புழுங்கல் அரிசி சாப்பாடு சாப்பிடலாம், இளமையானவங்க பச்சரிசி சாப்பாடு சாப்பிடலாம். அது ஜீரணம் ஆகிடும், ஊட்டச்சத்து முழுசாக கிடைக்கும். பெரும்பாலும் முளைப்பயிர் நிறைய சாப்பிடணும்.